ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா, ஹீரோயினும் மிஸ்டர் சங்கனும் வந்து ஃபாரினுக்கு மீட்டிங்க்கு போயிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் தான் வந்து பிபிடியை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள்லே வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போய் அதுலேயும் வந்து அவங்க தான் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து மிஸ்டர் சங்கனை டின்னருக்கு கூப்பிட்டுட்ருக்காரு. மிஸ்டர் சங்கன் சொல்லிடுறாரு, இல்லை நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலையும் நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் ஒரு பூனையை வந்து கொஞ்சிகிட்ருக்கான். அப்போது உடனே ஹீரோயின் கேட்காங்க, என்னாச்சு மிஸ்டர் சங்கன், உங்களுக்கு வந்து பூனைலாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு ஏன் எனக்கு பிடிக்கக்கூடாதா, நான் என்ன ஓல்டு ஃபேஷன் மேனா அப்படின்னு சொல்லி கேட்கான். இல்லை அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின், இந்த பூனைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இதுக்கு வந்து கண்ணில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சங்கன் சொன்னோன்னு, எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்களும் பூனை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் நான் ஒரு பூனை வளர்க்கேன், அது ரொம்பவே நாட்டியாக இருக்கும், நான் எப்போ வீட்டுக்கு என்ட்ரானாலும் சரி அந்த பூனையை நீ சுற்றி சுற்றி வரும், ரொம்பவே என் மேலே பாசமாக இருக்கும், அந்த நிமிஷம் வந்து எனக்கு வந்து எல்லா டயர்டும் போயிடும். ஹீரோயின் சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்களை இப்போ அந்த பூனை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே, சரி உனக்கு பூனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு பூனையோட நாய் தான் பிடிக்கும், அதுவும் இந்த வெள்ளையாக சப்பியாக இருக்கிற நாயெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட நாயை நினச்சிட்டே சொல்கிறா. மிஸ்டர் சங்கன் வந்து அவரோட பூனைக்காண்டி ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிறாரு. ஹீரோயின் வந்து ரூமுக்கு வந்துட்டு ஹீரோக்கு மெசேஜாக அனுப்பி தள்ளிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ரிப்ளை கூட வரல. சரின்னு சொல்லி கசனுக்கு அனுப்புகிறாங்க. கசன் வந்து, நான் என்ன குருடனா, எனக்கே இவ்வளோ மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்றாங்க, ஓ நம்ம ஃபோன் தான் உடஞ்சிட்டுன்னு நினச்சேன், ஹீரோ தான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கானோ, எதனால் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் ஃபோன் பண்ணல நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, ஹீரோ கால் பண்ணுறான். உடனடியே எடுத்துடுறாங்க. ஹீரோயின் ஆசையாக கேட்காங்க, ஏன் நீ எனக்கு கால் பண்ணல, மெசேஜே அனுப்பலை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ சொல்கிறான், நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான், இப்போ தான் சர்ஜரியை முடித்தேன். அதுக்கு ஹீரோயின் கேட்காங்க, அப்போ சரி வீடியோ கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ண ரெடியாகிறாங்க. அதுக்கு ஹீரோ, சாரிப்பா நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், நான் வந்து படுக்க போகிறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஒன்று ஹீரோயின், என்னது கட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியிலே இருக்காங்க. இந்த ஆம்பளையிலே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ரூம் சர்வீஸ் வருது. யார் அப்படின்னு சொல்லிட்டு, ரூம் சர்வீஸா அப்படின்னு சொல்லி கதவுல உள்ள ஹோல் வழியாக பார்க்காங்க. என்னது யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேறு யார், நம்ம ஹீரோ தான். ஹீரோ உள்ளே வந்து ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு, நாளைக்கு வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா, உன்னை இப்போவே பார்க்கணும் போல் இருந்துச்சா தான் வந்துட்டேன், நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், நான் உன்னை கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு நிற்கான். ஹீரோயின் கேட்காங்க, நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குது, அப்போ நீ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இன்னும் டைம் இருக்குல்ல, நான் வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம 2 பேரும் விருப்பப்பட்டதெல்லாம் செய்யலாம். உடனே வந்து டின்னர் தான் கூப்பிட்டு போயிருக்கான். ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்களே டின்னர் போகணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி அதை வந்து நிறைவேற்றிட்டான். அப்போ ஹீரோயின் சாப்பிட்டுட்டு ஹீரோக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. வழக்கம் போல் ஹீரோயினுக்கு லிப்ஸில் கொஞ்சோன்ட்டு ஒட்டிடுது. உடனே ஹீரோ தான் தொடச்சி விட்டுட்ருக்கான். அங்கே வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் ஓடி வந்து, நான் என் ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருந்தா, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்ததா, யார் இந்த பொண்ணு தானா, சரி அப்படின்னோடனே ஹீரோயின், யார் நீங்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவில் இருக்கிற நேரத்தில் தான் இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் தலையில் உள்ள தழும்பை காட்டுறாரு, அதாவது சர்ஜரி பண்ணியிருக்கான் போல் ஹீரோ, அதை தான் காமிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீரோவை வந்து மறுக்கவே முடியாது, ஹீரோவை நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதுக்கு அந்த ஓனர் சொல்கிறாரு, எதனால நீங்கள் வந்து மேரேஜ் வேண்டாங்கிங்கன்னு உடனே ஹீரோயின் உடனே டாப்பிக்கை மாற்றி எனக்கு வேறு ஏதாவது சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் கிளம்பி வெளில வந்தோடனே ஹீரோயின் கேட்காங்க, அதான் அந்த ஓனர் யார், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், என்னோடய ஃபர்ஸ்ட்டு சர்ஜரியே நான் வந்து இந்த ஆளுக்கு தான் பண்ணேன், அப்போ வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஒய்ஃபாக இருக்கிற பொண்ணு வந்து சொல்லிச்சு, அவன் வந்து குணமாகி வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், என்னோடய சர்ஜரி வந்து அந்த பொண்ணோட நம்பிக்கையால் சக்ஸஸும் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்குது.
உடனே ஹீரோவை ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு நீ ரொம்பவே சூப்பரான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோட்டோ எடுக்காங்க. ஹீரோவை கண்டுபிடிச்சாங்க. உடனே ஹீரோயின் இல்லை நான் சீனரி தான்ப்பா ஃபோட்டோ எடுத்தேன். அந்த சைடு வந்து ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையில வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து பெட் கட்டினேன், நான் அழகாக சூப்பராக போயிடுவேன்டா. ஆனால் பார்த்தா நான் வந்து விழுந்து என்னோடய 2 பல்லு தான் போச்சு, அதுலேருந்து நான் வந்து அதிலேயே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து வா நீ என்னை நம்பு நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். உடனே ஹீரோயின் எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொன்னோம், நீ கண்ணை மூடு நான் உன்னைய கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஸ்டெப்பில் நடந்து போயிட்டுருக்கையில் ஹீரோயின் தடுக்கி விழ ஹீரோ தாங்கி பிடிக்க அங்கே ஒரு கிஸ்ஸை போட்டுடுறாங்கப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், நான் வந்து ஹைஸ்கூல் படிக்கையில் நல்லா நீளமாக நெட்டையாக வளர்ந்துட்டேன்னா அப்போ வந்து நிறைய பேர் என்னை சுற்றி வந்தாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, உண்மையிலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆமாம் நான் உனக்காண்டி தான் யாரையுமே கண்டுக்கல. உடனே ஹீரோயின் சரி நீ இவ்வளோ வருஷத்தில் வந்து என்னெல்லாம் நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே இவ்வளோ வருஷத்தில் நான் ஒன்றை மட்டும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹைஸ்கூல் படிக்கையில் எல்லோரும் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, நீ திரும்பி வருவ, உன் கையை பிடிச்சிட்டு நடக்கணும், நிறைய ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் நீ ரொம்பவே சைல்டிஷாக இருக்கப்பா அப்படின்ன ஒன்று. பாய்ஸ் எப்போதுமே அவங்களோட லவ்வர் முன்னாடி வந்து சைல்டிஷாக தான்ப்பா நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலேஜ் படிக்கையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டடீஸ்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன், சில சமயங்களில் மட்டும் உன்னை நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கையில் ஹீரோயினுக்கு வந்து கொட்டாயி வந்துட்டு அதாவது லைட்டாக தூக்கம் வர மாரி இருந்த உடனே ஹீரோ வந்து தூங்க சொல்கிறான். ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நீ வந்து என் தோல்லையாவது சாஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் சாஞ்ச உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நிறைய திங்ஸ் உன்னோட நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறாங்கப்பா. அடுத்த நாள் காலையிலேயே வச்சு ஹீரோயின் எஞ்சி ஹீரோவை தான் தேடுறாங்க. ஹீரோயின் அழகாக வந்து படம் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு. அப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாரு, நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பினோடனே ஹீரோயின் சரி நீ வந்து இறங்கினோடனே எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து ஹீரோ சேவ் பண்ணி வைக்காம ஃபோனில் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு. இந்த சைடு வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சப்பியாக ஒரு நர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள காட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த நாள் ரொம்பவே டயர்டாக இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் கசின் வந்து நர்ஸுக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டே எனக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் உள்ள பெரிய டாக்டர்ஸ் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறத கேட்ட நர்ஸும் எப்படிப்பட்ட டாக்டர்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே நல்ல உயரமாக நல்ல அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்ன உடனே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சொல்கிறான், முக்கியமாக வந்து நம்ம பாஸோட ஹையர் பொசிஷனில் இருக்கணும்னு ஒன்று, அப்படிப்பட்ட ஆள் கிடச்சா ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு தான் தேர்ந்தெடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன் நினச்சிக்கிட்டியா அப்படின்ன உடனே கசின் சொல்கிறான், நீ என்ன கேன்னு நினச்சிக்கிட்டியா, இது எனக்காண்டி இல்லை என்னோடய கசினுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கும் கசினுக்காண்டியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஞ்சி போயிடுறாங்க. அவன் விடுற மாதிரி இல்லை. கசின் திரும்பியும் பின்னாடி போயிட்டு அந்த நர்ஸ் பேர் ஷியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே நான் கண்டிப்பாக வந்து என் கசினுக்கு அதாவது ஹீரோயினுக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னே, நீ என்ன லூஸா, அதுதான் நம்ம ஹீரோ தான் வந்து ஹீரோனை சுற்றி வராரு, அவரை எப்படி விட்டு கொடுப்பாரு அப்படின்ன உடனே ஹீரோலாம் சுற்றி வரல, அவர் வந்து வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்காரு, என்னோட கசின் அதான் ஹீரோயின் வந்து ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால் அவர் வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் தேர்ந்தெடுத்துட்டாரு, நான் வந்து வேறு டிபார்ட்மெண்ட் போகலான் இருக்கேன், ஏன்னா வந்து ஹீரோவை வந்து என்னைய வந்து மார்ச்சரிக்கு அனுப்பிடுவான், அதனால தான் நான் வந்து இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டே மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுடுறான். நர்ஸு வந்து பின்னாடி பாருன்னு சொல்கிறான். ஆனால் வந்து இவன் கண்டுக்கிறாமல் பேசிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நர்ஸே வந்து ஹீரோ வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஹீரோ வந்து கசன்ட்ட கேட்கான், நீ எங்கே ஷிஃப்டாக போகிறேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு. வேண்டாம் பாஸ் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவனும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இந்த சைடு கார் பார்க்கிங்கில் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் பேசிகிட்டே வராங்க. அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து 7 o'clock தான் நாங்களாம் ஃப்ரீயாக இருப்போம், அப்போ தான் என்னோடய ஒய்ஃப் ரோஸியும் வந்து ஃப்ரீயாக இருப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கேட்கான், சரி இவ்வளோ நாள் அப்புறம் வந்து நீ என்ன ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்க எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு இப்போ தான் வைக்கணும்னு தோணுச்சு அதான் வைக்க, நீ என்ன வரையா இல்லையா, சரி நான் வரேன், சரி என்ன வேண்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டோன்னு, நீ உன்னோட வாயை மட்டும் கொண்டு வா உனக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி யாரெல்லாம் ஹவுஸ் வார்மிங்க்கு நீ வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ன ஒன்று
இன்டர்ன்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும், அதுக்கப்புறம் ஒரு புதுவிதமான ஒரு கெஸ்ட்டும் அப்படின்னா நான் என்னது புதுவிதமான கெஸ்ட்டாக யார் அது அப்படின்னு சொல்லி இவன் கேட்கான். அதுக்குள்ளேயும் ஹீரோ கிளம்பிடுறான். இந்த சைடு வந்து ஹீரோயின் வந்து இங்கே ஊருக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் மிஸ்ஸஸ் அங்கே நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை வேணாம் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவசரமாக ஹீரோயின் வந்து கேபை புக் பண்ணி வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டு கதவை தட்டி உடனே வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் நானும் தான். ஒன்று ஹீரோ நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு உள்ள எல்லா கெஸ்ட்டும் இருந்து ஹாய் அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. ஒன்று ஹீரோயின் ஏன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, சரி இவங்க வந்ததை பற்றி நீ ஏன்ட்டு சொல்லவே இல்லை அப்படின்ன ஒன்று ஹீரோ நான் சொல்ல தான் வந்தேன், நீ தான் கேட்கலன்னு ஒன்று எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இந்த சைடு வந்து ஹீரோட ஃப்ரெண்டும் உன்னோட ஒய்ஃப்ட்ட ரோசிட்ட வந்து நான் உன்னையே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ரோசின்னு சொல்கிறாங்க நான் உன்னையும் மிஸ் பண்ணுறேன், அடிக்கிறதுக்காண்டி மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோயின் டேட் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேல அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோ வேண்டான்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொன்ன உடனே கசின் வந்து வந்துட்டுருக்கான். ஹீரோயின் தான் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே கசின் கேட்கா நீ என்ன இங்கே இருக்க, சரி உன் ஃபேஸ் ஏன் வந்து பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா அது வந்து சும்மா ஹாட்டாக இருக்கிறதுனால இருக்குப்பா அப்படிங்கா. சரி என்னோடய பாஸ் எங்கே அப்படின்னா அவராக கிச்சனில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் வந்து கசினை பார்த்து என்னாச்சு நீ ரொம்பவே அப்செட்டாக இருக்க அப்படின்னா ஆமாம் இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு, அந்த சர்ஜரியில் வந்து என்னோடய மூடு கொஞ்சம் பேடாக இருந்ததுனால கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டேன், அதனால் அந்த பேஷண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னோடனே என்னது பேஷண்ட் இறந்துட்டாங்களா, அப்போது ஹாஸ்பிட்டல் காலேஜில் ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. ஆமாம் கண்டிப்பாக அவங்க எப்படி செய்யாமல் இருப்பாங்க, அங்கே பாரு இதுதான் என்னோடய பேஷண்ட் அப்படின்னு சொல்லி சிக்கனை காமிக்கா. ஹீரோயின் இவன் ஒருத்தம்பா அப்படிங்காங்க. கசன் நைஸாக ஹீரோயின்ட்டு உனக்கு தெரியுமா என் பாஸ் வந்து டேட் பண்ணிகிட்ருக்காரு, அது யாருன்னு சொல்ல அப்படின்னோடனே எனக்கு தெரியுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னோடனே யாராக இருந்தாலும் சரி எனக்கு அவளை பிடிக்கல, ஏன்னா அவள் வந்ததுனால தான் வந்து என் பாஸ் ஹார்ட்லேருந்து எனக்குள்ளே ப்ளேஸே போயிட்டு அப்படிங்கான். கசனை வந்து ஹீரோ கூப்பிட்டோன்னே கசனும் போகிறான். ஹீரோ வந்து அந்த சிக்கனை வச்சு லெசன் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறான் இது என்னது அது இப்படின்னு சொல்லி இதை தொட்டு காமிங்க அப்படின்னோடனே எல்லோரும் தொடுறாங்க. அவள் வந்து கசன் வந்து ஹீரோ கையை தடவிட்டு இருக்கான். நீ எதுக்கு என் கையை தடவிட்டு இருக்கேன்னு சாரி பாஸ் நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் அங்கே போய் உட்காந்துக்கிடுவேன் அப்படின்னு கேட்டோடனே இல்லை நான் சூப் பண்ணுறேன் நீ வந்து இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நவுண்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நர்ஸு சியா வந்து அடுக்குறாங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் கேட்கல, ஹீரோயினுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டுட்டு போகிறான். உடனே வந்து ஃப்ரெண்ட் நீ அப்போ எங்கள்கிட்ட கேட்க வரல, ஹீரோயின்ட்டு தான் கேட்க வந்திருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் கிண்டல் பண்ணுறதை பார்த்து ஹீரோயின் நீ அங்கே போய் வேலைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த சைடு வந்து ராமோட புக் ஸ்டோரை தான் காமிக்காங்க. ஜெனி தான் அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டால, அவன் வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கா. அப்போ ராம் வந்தோன்னே உனக்கு உன் புக்கெலாம் வந்து விற்கிறத பார்த்து ஒரே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ராமா ஆமாம் அப்படிங்க. ஆனால் வந்து நீ ரோபோட் மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே ராம் சொல்கிறான் இது வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து அப்பும் போகும் டவுனும் போகும், நம்ம வந்து எல்லா நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் ராம் கேட்கான் இதெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே நான் வந்து இதெல்லாம் வந்து செல் பண்ணுறேன்ல விற்கிறோம்ல அதனால தான். என்னது ஒன்னாலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஜெனி வந்து ஃபோனை எடுத்து காமிக்கா. நான் டெய்லி உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து ஒரு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் வந்து உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் ஆர்டர்லாம் வருது அப்படின்னு சொல்லி காமிக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நீ எப்போ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டேனே அதெல்லாம் மேட்ராப்பா, உன் சக்ஸஸ்க்கு பின்னாடி நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் புக்கை அடுக்கி வைக்க போகிறா. சரி எத்தனை நம்பரில் விட்டேன் அப்படின்ன உடனே 58ன்னு சொன்ன உடனே இன்னும் 2 புக் தான் இருக்குதுன்னு சொல்லி மேலேருந்து எடுக்க போகிறா. அப்போ வந்து புக்கு வந்து ஜெனி தலைமையில் உள்ள போது ராம் தான் காப்பாற்றுறான். ஏன்னா புக்கு விழுந்து ஜெனிக்கு அடிபட்டுரும்ல அதனால்தான். அதுக்கப்புறம் வந்து ராம் வந்து சாப்பாடு வாங்க போயிடுறான். ஜெனி ராமை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து சரி ரெசிப்ட் எங்கே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காள். அவளுக்கு ஒரு சிடி கிடைக்கி சும்மா இருப்பாளா, சிடியை போட்டு பார்க்கலான்னு சொல்லி கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டா. இந்த சைடு ராம் வந்து ஒரு பர்பிள் கலர் ஃபிஷ் மாதிரி இந்த கண்ணாடியில் செஞ்சு வச்சுருக்கதை பார்த்துட்டு இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கலான்னு பார்க்கான். ஐயோ ஃபோனை வந்து வீட்டில் எங்கே புக் ஸ்டோரில் மறந்து வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறான். அதுக்குள்ளேயும் வந்து ஜெனி வந்து சீரியலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கா.
அந்த சீரியலில் வந்து ராமும் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ஜியாங்கும் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டே வந்து வேலண்டைன்ஸ் டேயில் வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்து ஜெனி அப்செட்டாக இருக்கையில் ராம் வந்துடுறான். வந்து லேப்டாப்பை மூடி வச்சுட்டு நான் தனியாக இருக்குன்னு நினைக்க நீ போயிடு அப்படின்ன உடனே ஜெனி சொல்கிறான், சாரி நான் எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு அதனால தான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ராம் சொல்கிறான், நீ வேணா இங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். ஜெனி பின்னாடியே ஓடி போகிறா. இந்த சைடு ஹீரோ விதவிதமாக செஞ்சு அடிக்கிட்டான். எல்லா டேபிள்லேயும் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. அப்போ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இதை டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் டேஸ்ட் பண்ண வராங்க. ஆனால் ஹீரோயின் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறான். அப்போ வந்து ரோசி பார்த்துடுறா. ஹீரோயின் வீடு வீடுன்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுறா. அப்போ வந்து ரோசியோட ஹஸ்பண்ட் போய் சாப்ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போகிறேன். உடனே ரோசி இல்லை பெசாட்ரு அங்கே பாரு அப்படின்ன உடனே ஓ 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரே எம்ப்ரேசிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ வந்து ஹீரோயின்கிட்ட கசின் வந்து சொல்கிறான், இந்த பிளேஸ் வந்து பாஸோட லவ்வருக்கு, நீ ஏன் இங்கே உட்கார்ற எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நர்சஸியாக சொல்கிறாங்க, ஏ இடியட், ஹீரோவோட லவ்வரே ஹீரோயின் தான் அப்படின்ன உடனே என்னது அப்படின்னு சொல்லி முழிக்கான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே ஹீரோ உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்கான். கசுனு எனக்கெலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றான். ஹீரோ வந்து சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டும் நான் வந்து 2 திங்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஹீரோயின் வந்து லா ஃபார்மில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால் இது வந்து ஹீரோயினோட ஃபேர்வெல் பார்ட்டி, இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டாங்க அப்படின்ன உடனே நர்ஸியாவும் நம்ம டச்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ரோசியும் வந்து எல்லாருக்குமே வந்து உங்களை பிடிக்கும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் எனக்கும் உங்கள் எல்லாத்தையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. செகண்டாவது நான் சொல்ல போகிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹீரோயினும் நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளுக்காண்டி தான் நான் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணேன். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம். உடனே எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. கசின் வந்து ஹீரோயின்ட்ட ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு அவளை பிடிக்காது அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாம்ல. உடனே இப்போ மாற்றிட்டு எனக்கு உன்னே ரொம்ப பிடிக்கும்ப்பா, இந்த சூப்பர்ஸ் நீ வந்து டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்கான். ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து கிஸ் பண்ண தான் ஞாபகம் வருது, நான்லாம் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து என்னோடய ஒய்ஃப் என் கூட நீ வந்து வாக் பண்ண வரையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோ நான் இன்னும் உன்னோட ஒய்ஃபே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கா. இந்த சைடு வந்து ராம் பின்னாடியே ஜெனி நடந்து போயிட்டுருக்கா. அப்போ வந்து ராம் திரும்புகிற மாரி இருந்தாலும் போய் ஒளிஞ்சிக்கிறா. ராம் சொல்கிறான், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் வெளியில் வா அப்படின்னு சொன்னோன்னா ஜெனியும் வெளில வந்துடுறா. ஜெனியும் ராம்கிட்ட ரொம்பவே டீப் லவ்வாக இருந்திருக்கு. எதனால் நீ வந்து பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் காரணம்லாம் இல்லை, லவ் தான் இல்லாமல் போயிடுச்சு. அவள் உன்னை லவ் பண்ணலையா, நீ அவளை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கா. ராம் ஒன்றுமே சொல்லலைன்னா எனக்கு தெரியும் அவள் தான் உன்னை பிரேக்கப் பண்ணியிருப்பா. ஆனால் வந்து நீ ஒன்று ஏன் அவள் பிரேக்கப் பண்ணான்னு தெரியலை. அதுக்கு வந்து ராம் சொல்கிறான், எனக்கு மணி இல்லை, நான் வந்து பாப்புலரான ஸ்டாரும் இல்லை, நான் 2 சாங்கு 2 போயம் மட்டும்தான் வந்து பாடியிருக்கேன். அதுக்கு வந்து ஜெனி சொல்கிறா, நீங்கள் வந்து டேலண்ட்டாகவும் இருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கேன், அதுக்கப்புறம் நல்ல பையனும் கூட, அவள் உன்னை புரிஞ்சிக்கலன்னு தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ வந்து அவள் விட்டுட்டு போனதுக்கு கவலைப்படாத, உன்னோட டேலண்ட்னால தான் வந்து இப்போ புக்ஸ்லாம் சேல் ஆகுது, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்குமே உன்னை தெரியும். ராம் சொல்கிறான், அப்படியா தெரிய போகுது அப்படின்னு சொன்னோடனே ஜெனி வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுறா. உடனே ராம் வந்து நீ வந்து குடிக்காத அப்படின்னு சொல்லி போனிக்கு, நீ குடிச்சனா என்னை கடிச்சு வச்சிருவேன் அப்படின்ன உடனே வந்து ஜெனி சொல்கிறான், நீ உனக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ன உடனே ஆமாம் நான் எனக்குள்ளேயே தான் சண்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். உடனே ஜெனி வந்து ராமை ஹக் பண்ணிடுறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.